ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜி சென்னைக்கு எக்ஸாமுக்காக போகிறாங்க. கூடவே சென்னைக்கு மீனாவும் வேலை விஷயமா போகிறேன் அப்படின்னு நம்ம கோமதி கிட்டே சொன்னதுனால, நீ ஏன் தனியாக போகணும், இந்த தடவை இவன் வரலன்னா என்ன, நம்ம மீனா போகிறா பாரு, அவ கூடவே நீயும் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, அக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் மறந்தே போயிட்டேன். நான் எக்ஸாம் எழுத போகிற சென்டர் கொஞ்சம் தூரத்துலேயே தான் அக்காவோடைய ஆஃபீஸ்ட்டு, அவங்களும் தங்கி வேலைக்கு போகிற இடம். அப்படி நான் அக்காவும் நானும் இருக்கிற இடம் கொஞ்சம் தூரமே. பேசாமல் நான் அக்கா கூடவே தங்கிக்கிட்டு நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போயிடுறேன். அப்படி இல்லைன்னா அக்காவை என் கூட தங்க சொல்லி அக்காவை ஆஃபீஸ்க்கு போக சொல்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அத்தை. இவன் என்னை கூட்டிகிட்டு போகிறது, நானே மீனாக்கா கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பாவி, இப்போ புருஷன் கூட வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு உன் அக்கான்னு 1000 வாட் பல்ப் எரிது மூஞ்சில், மீனானினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு. பின்ன உன்னை விட எனக்கு 1 மடங்கு மீனாக்காவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னம்மா ராஜி, நீ கவலைப்படாத, இவன் கூட்டிகிட்டு போகலன்னா என்ன, நீ மீனா கூடயே போயிடுன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியுமே இருந்துக்கிட்டு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடவா, நீ சொல்கிறியாடி அப்படின்றாங்க. நானே அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரூமுக்கு போகிற உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவும் அப்போ தான் அதாவது அங்கே போயிட்டு கோட்ரஸில் போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே மீனாவை ராஜி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கொடுக்குவோம். அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுவோம். அப்போ தான் சொல்லு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நானா இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அக்கா நாளைக்கு நீங்கள் சென்னைக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாம் ராஜி, நானே நாளைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பலான்னு இருந்தேன் அப்படின்றாங்க. அக்கா அப்போது நாளைக்கு நானும் உங்கள் கூடவே சென்னைக்கு வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. என்ன ராஜி சொல்கிற அப்படின்னு. ஆமாக்கா, நானும் எக்ஸாம் எழுதணும்ல, நீங்கள் போகிறீங்களா, உங்கள் கூடவே வந்துடுறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன பண்ணுற, நம்ம 2 பேரும் இருக்கோன்னு பேசிகிட்டு இருந்தோம், நானும் உங்கள் கூடவே வரேன்க்கா அப்படின்றாங்க. ஏன் ராஜி, நீ கதிர் கூட போகலையா அப்படின்றாங்க. இல்லைக்கா, நான் கதிர் கூட போகல, கதிர் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை தனியாக போக சொல்லிட்டான். நான் கூட எங்கே தனியாக போகிறது, என் கூட அவன் வரலேன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் நீங்கள் வேலைக்கு போகிற விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அத்தை தான் ஞாபகப்படுத்தினாங்க, அதான் உங்கள் கூடவே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி, நானும் காரில் தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே பக்கத்தில் அதாவது ஆஃபீஸ்லேருந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்போ நீ வரேன்னு சொல்கிறேன். சரி 2 பேரும் சேர்ந்து ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயின்லேயே போயிட்டு வந்துடலாம். என்ன கதிரை நம்மளை ட்ராப் பண்ண மட்டும் வர முடியுமான்னு கேளு அப்படின்றாங்க. சரிக்கா, சரி நான் கேட்குறேன், நீங்களாம் பேக் பண்ணிட்டீங்களாக்கா அப்படின்னு. இல்லை ராஜு, இப்போ தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தான் நான் பேக் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிக்கா, நீங்கள் பேக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நானும் வந்து கிளம்புறப்போ சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கதிர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தார். இப்போது ராஜி வந்து டக்குன்னு கதிர்கிட்ட பேசலாம். திரும்பப்போ என்ன இப்போ உங்களை ட்ரெயின் ஏற்றி விடணும் அவ்வளோதானே, ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்காச்சும் வரேன்னு சொல்லியிருக்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் வருவாமா, கூட தான் வர முடியாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா முத்துவேலா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை கதிருக்கு நிறைய இருக்குது, இதனால தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாம் எழுதுறது ராஜி அதுவும் முக்கியம்தான், இருந்தாலும் அவள் தனியாக கூட போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஆனால் முத்துவேல் உடம்பு ரொம்ப முக்கியம், அவர் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, அவர் கூட துணைக்கு இருக்கணும் அப்படின்னு தான் கதிர் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்துட்டு வழக்கம் போல் ராஜியும் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. நம்ம முத்துவேலையும் ஹாஸ்பிட்டல் செக்கப் போட்டுட்டு கதிரும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் வழக்கம் போல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. மயில் ஒரு பக்கம் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இனி அவருக்கு நமக்கு அவர் நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப மனசளவில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வெளி உலகத்தில் நான் என் குழந்தைய பார்த்துப்பேன், என் குழந்தைய நான் வளர்த்துப்பேன்னு நினச்சாலும் அவருடைய ஹஸ்பண்ட் கூட இல்லைன்றதை அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. பொய் சொன்னதெல்லாம் உணர்ந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சி போய் சரவணன் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டோமே அப்படின்ற வருத்தம் இல்லாமல் உண்மையான காதலை வச்சு இவ்வளோ நாளாக மயில் சரவணன் கூட இருந்தாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த காதலும் பொய்யாகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி தன்னை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக மயிலுமே நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க அவங்களுடைய அம்மா பேச்சை கேட்டு. அதனால தான் அவங்களுக்குள்ள பயங்கரமான விரிசல் ஏற்பட்டுருச்சு இப்போது. ஆனாலும் இப்போ அவங்க விலகிறதுக்கான ஒரே காரணம்
வரணும் தான் பிள்ளை. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அடையாளமும் இருந்த வரைக்கும் சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு அவ்வளோ பிடிவாதமாக இருந்த மயில் இப்போ தனக்கென ஒரு உயிர் இருக்குது, நம்ம கூட அணைச்சிக்க அப்படின்னு நினைக்கிறப்போ அதை நினச்சி அந்த குழந்தைய நினச்சி வாழ்ந்துடணும் அப்படின்னு தான் மயில் முடிவு பண்ணி குழந்தை கூடயே வாழ்ந்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மயில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாமார்களும் தன் குழந்தை தான் எல்லாருக்குமே முக்கியம். வீட்டில் 1000 சண்டை சச்சரவுகள் எந்த வேணாலும் இருந்தாலும் அந்த குழந்தை போதும், அந்த குழந்தை முகத்தை பார்த்தா போதும், அந்த குழந்தை வெள்ளந்தியாக சிரிக்கிற ஒரு சிரிப்பு போதும், அது இருந்தாவே நம்ம எல்லாருமே உண்மையிலே வாழ்ந்து காட்டலாம். அப்படி தான் மயில் இப்போது அவதாரம் எடுத்திருக்காங்க. சந்தோஷமாக அவங்களோட வேலையையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு குற்ற உணர்ச்சி எதுவுமே கிடையாமல் மயில் பண்ண தப்புக்காக மயிலை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த சரவணன் அஞ்சலியோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டாரு. அஞ்சலி கூட இப்போ கடைக்கு இருக்கிறப்போ நேரம் போக மற்ற நேரத்தில் நைட்டு படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் பகலில், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்த எல்லாத்தையுமே இப்போ சரவணன் அஞ்சலி கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இதை மயில் பார்க்கவும் செய்கிறாங்க. மயிலும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டத்தோடைய அமைதியாக போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நாம் அவர்கிட்ட கேட்குறதுக்கு என்ன உரிமை இருக்குது, நாம் எந்த கண்ணோட்டத்தில் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு மயில் அமைதியாக விலகி போயிடுறாங்க. மயில் மட்டும் கிடையாது, அடுத்து கோமதி கூட இதை பார்க்குறாங்க. ராஜு, மீனா எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் கண்லேயும் சரவணன் அஞ்சலியும் பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்து மனசு கஷ்டத்தோட இதுக்கப்புறம் யாருமே இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசக்கூடாது, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ கேஷுவலாக ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கூட போயிட்டு இருந்திருப்பான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. ஆனால் சரவணன் மனசில் இருக்கிற எண்ணமே வேற. எல்லாருக்குமே சந்தேகம் வருது, அங்கே மயிலை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சலி கூட சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனாலையும் யாருமே சரவணன் அவர்கிட்ட கேட்க போனால் அவர் அவரோட மனசு காயப்பட்டிருக்கு, அவர் காயப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அமைய மாட்டேங்குது அவர்கிட்ட ஏன்னு கேட்குறதுக்கு. அதனால யாருமே கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் ராஜி எல்லாத்தையும் அடுத்து சென்னைக்கு போகிறதுக்காக பேக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் மீனா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இங்கே ராஜி நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், நான் நேராக அங்கேயே வந்துடுறேன், அங்கேருந்து கதிர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடணும், நீ ரெடியா அப்படின்றாங்க. நான் ரெடி தான்க்கா அப்படின்னு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வைக்கிறாங்க. என்னம்மா கிளம்பிட்டியா அப்படின்னு. ஆமாம் அத்தா கிளம்பிட்டேன் அப்படின்னு. அப்புறம் கதிர் எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கதிர் உட்பட நம்ம பாண்டியன் கூட பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா எக்ஸாம் எழுதிட்டு வா, நல்லபடியாக எக்ஸாம் எழுது, பாஸ் ஆகி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆகணும்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அத்தை நான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ராஜி சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் அம்மாச்சி, அப்பா, அம்மா எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்றாங்க. எங்கே அப்படின்னு பாண்டியனை பார்த்துட்டு நிற்கிறாங்க கோமதி. என்னப்பா நீ இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு, அது உன் வீடப்பா, நீ எப்போ வேணாலும் அங்கே போகலாம் வரலாம், நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன ஒன்று அங்கே இருக்கிறவங்க உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்கன்னு தான் நான் யோசிக்கிறோம் அப்படின்றாரு பாண்டியன். ஆமாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடட்டுமா, பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னுமோ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு ரொம்பவே சந்தோஷமாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் நாங்கள் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கதிரோடு ரெடி ஆகிட்டு நிற்கிறாரு. பாத்தியா கோமதி, என்னதான் சண்டை சத்துருவங்கள் இருந்தாலும் இந்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம அந்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம யார் பக்கம் எப்போ நியாயம் இருக்கோ அதுபடி நடந்துக்கிற போல தான் ராஜு. உண்மையிலே ராஜு கொடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் அன்னைக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சண்டைக்கு நின்னீங்க இப்போ அப்படின்றாங்க. சரிடி திரும்பவும் பழைய கதையை ஆரம்பிக்காத, நான் எதுவுமே பேசலை அப்படின்னு பாண்டியன் அமைதியாகிறாரு. ராஜி அங்கே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அத்தனை பேருமே இருக்காங்க. எல்லாரையுமே பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போதான் பார்த்துட்டு உள்ளவா ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாறி வடிவு எல்லாருமே பார்த்துட்டு உள்ளவாராஜின்னு கூப்பிடுறாங்க. ஏன் நம்ம குமரவேல் கூட இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம சக்திவேல் உள்ளே இருந்து வெளியில் வராரு. அதாவது முத்துவேலும் சக்திவேலும். பார்த்த உடனே முத்துவேலுக்கு அப்படியே பயங்கரமாக உச்சிக்கு ஏறுது. எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாச்சி அப்படின்னு நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன் அம்மாச்சி அப்படின்னு. நீ அப்படி இருக்க, என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு. ஏன் அம்மாச்சி நான் வரக்கூடாதா அப்படின்னு. நீ வரக்கூடாதுன்னு சொல்லல, இந்நேரத்துக்கு வந்திருக்கியம்மா அப்படின்றாங்க. நான் சென்னைக்கு கிளம்புறேன் அம்மாச்சி, எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் நான் முதல்ல அப்பா அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி போ அப்படின்றாங்க. அப்பா ஆமாம் அப்படின்றாங்க. பாசத்தில் அப்படியே உருகி போகிறாங்க முத்துவேலுமே கூட. அவர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ராஞ்சி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எல்லா உறவுகளும் அவருக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன் கோமதி, பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்தால் கூட சரின்னு தான் முத்துவேல் மனசு நினைக்குது. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வருன்றதுனால தான் அவரால் முடிஞ்ச விஷயங்களை அவர் செஞ்சிட்ருக்காரு. ராஞ்சியை பார்த்த உடனே இப்போ அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னைக்கு போகிறேன், ஐபிஎஸ் ஆகி கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி என் கனவோடையும் லட்சியத்தோடையும்
முன்னாடி வந்து நிற்பேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களுமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜி, அம்மாச்சி நீங்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் போய் ஐபிஎஸ் ஆகிட்டு வரணும் அப்படின்றாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சித்தப்பா, சித்தி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னுமோ அப்படியே வீம்புக்குன்னு முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஏய், அதான் ராஜி கேட்குறாள்ல, ஆசீர்வாதம் பண்ணுடா, ஒருத்தர் நல்லா இருக்கணுன்ற வாழ்த்துறதில்ல, எந்த ஒரு குறையும் வந்துடுறதில்ல, வாழ்த்துடா அப்படின்னு அப்போ தான் ஒரு பக்கம் சொல்லுவோம். நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே அப்படின்றாங்க. ராஜி மேலே குமரவேலுக்கு பாசம் இருக்குது. ராஜி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, கதிர் கூட தானே போகிற அப்படின்றாங்க. இல்லைண்ணே, நான் கதிர் கூட போகல அப்படின்ன உடனே ஷாக் ஆகுறாங்க அம்மாச்சியும் கதிரும். ஏன் அவங்களுடைய அம்மா கூட, ராஜோடைய அம்மா கூட, ஏன் அப்போ வேறு எதில் போகிறா அப்படின்றாங்க. நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு பஸ்ஸில் இப்போ அப்படின்றாங்க. காரா இல்லை, ஏன் உன்னை கூட்டிகிட்டு போகிறத விட அந்த கதிருக்கு வேறு என்ன வேலை அப்படின்றாங்க. அண்ணன், கதிரை திட்டாதீங்க, கதிருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, ட்ராவல்ஸில் வேலை செய்கிற யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது ரெகுலர் கஸ்டமருக்கு அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வேலை இருக்கான், செக்கப் பண்ணுமா, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, கதிர் தான் வேணும்னு அவர் பிடிவாதமாக அடம் பிடிக்கிறாராம். அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னு என்னை தனியாக தான் பஸ்ஸில் போக சொன்னான். ஆனால் நான் இப்போ தனியாக போகல, யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, மீனாக்கா வேலைக்காக சென்னைக்கு போகிறாங்க ஒரு வாரம், அவங்க கூடயே நானும் போக போகிறேன், நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், மீனாக்கா தான் அங்கே ஒரு வாரம் இருப்பாங்க, நான் போய் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஓ, அப்போ மீனா கூட போகிறியா அப்படின்ற மாதிரி அப்போ தான் கேட்குறாங்க. ஆமாம் அம்மாச்சி அப்படின்னமோ, சரி சரி அப்போ பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் தனியாக தானே போகிறீங்க 2 லேடிஸ் அப்படின்றாங்க. அண்ணன், 2 லேடிஸ் போனால் என்னென்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி தைரியமான பொண்ணடா குமரவேலு, அவள் போயிட்டு வந்துடுவா, நீ விடு அப்படின்றாங்க. சரி ராஜி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி தான் போயிடும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான எந்த ஒரு அடையாளமே வந்து தப்பான அடையாளம் இல்லாமல் நான் ஜெயிச்சு முன்னேறி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி தான் ராஜி முத்துவேலுக்கிட்ட அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ முத்துவேலு இங்கே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நமக்காக பொண்ணு கூட போக மாட்டேன்னு கதிர் சொல்லிட்டான் போல இருக்கு, எப்படியோ மீனா கூட போகிறாள் அப்படின்னு முத்துவேலுமே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே கோமதி, பாண்டியன் எல்லாரும் வழி அனுப்ப ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. கதிர் கூட ஆல்ரெடி பேக் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டாங்க. அந்த சைடு அவங்க வீட்டாளுங்களுமே ராஜியை வழி அனுப்புறதுக்காக வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே மீனாவும் கொஞ்ச நேரத்துலேயே ராஜி போய் அங்கே பேசிட்டு வரத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோலேருந்து அவங்க 2 பேரும் இறங்கின உடனே இங்கே சந்திலும் மீனாவும் அனுப்பி வைக்க வந்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் கதிர் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டில் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே செந்தில் இங்கே தான் இருக்காங்க. செந்தில், நீ எங்கடா போகிற, குவார்டர்ஸ்க்கு போறியா, இங்கே இருடா அப்படின்றாங்க. இல்லைம்மா நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு. நாளைக்கு போவேன், இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருடா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ராத்திரி தானே, அதுக்கப்புறம் 5 நாள் நம்ம மீனா இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் முடிவு பண்ணிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன் கதிரை, எப்பயுமே வழக்கமாக நீ தானே ராஜியை கூப்பிட்டுட்டு போவேன், இந்த தடவை என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. முக்கியமான ஆளுங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு, அதான் அண்ணி அப்படின்றாங்க. அவனுக்கு என்னை விட முக்கியமானது நிறைய இருக்குது, விடுங்கக்கா அப்படின்றாங்க. ராஜி, கோவப்படாத அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நான் வரலன்ற கோவம் அவளுக்கு இருக்கும், புரியுது, சுச்சுவேஷன் அந்த மாதிரின்றாங்க. ராஜி, விடு, எல்லா நேரமும் எல்லாமே இருக்க முடியுமா, இங்கே பாரு, நீ தான் கதிர் உன் கூட வரலன்னு ஃபீல் பண்ணுறா, ஆனால் அங்கே என் வீட்டுக்காரரு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. நான் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள அவருக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அவர் குடிச்சிட்டு ஜாலியாக வீட்டில் இருக்கிற என்ஜாய் பண்ணுறாரு. கதிர் அந்த மாதிரி இல்லைல்ல, உன்னை கதிர் எப்படியும் மிஸ் பண்ணுவான், நீயும் கதிரை மிஸ் பண்ணுவ, எனக்கும் அவர் மேலே வருத்தம் இருக்குது, ஃபீல் பண்ணுறேன் தான், ஆனால் அவங்களுக்கு என் மேலே அந்த அளவுக்கெல்லாம் அன்பு இல்லை, நீயும் கதிரும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாசக்காரங்க, அவன் மேலே கோவப்படாத அப்படின்னு மீனா சமாதானப்படுத்திடுறாங்க. சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஏற்றி விட்டுட்டு பாய் பார்த்து எழுதிட்டு வராஜி, எக்ஸாம் நான் உனக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா வரும்போது எந்த அளவுக்கு அவன் மேலே கோவப்பட்டுட்டு வந்தேன், ஆனால் உனக்கு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன்னு கதிர் சொல்லிட்டு போகிறான். இதுதான் ராஜு காதல், அவனை புரிஞ்சுக்க என்ன அப்படின்றாங்க. மீனா சொன்னதுனால ராஜுமே புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக எக்ஸாம் எழுத போகிறாங்க. இன்னொரு சைடு எங்கள் கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. கோமதியும் வந்து நைட்டு தூங்காமே இருந்திருக்காங்க. என்னடா விட்டுட்டு வந்துட்டே அப்படின்னுவோம். நான் போய் விட்டுட்டு வந்துட்டுமா, அதுக்கே நீ தூங்காமல் இருந்த, போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.